மகாத்மா காந்தி குறித்த ஆளுநரின் கருத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தி குறித்த ஆளுநரின் கருத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். முதலமைச்சருடைய கண்டன அறிக்கையில என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, விவரங்கள்? வணக்கம். மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜனவரி 30 அண்ணலின் காந்தியடிகள் அவர்களின் நினைவாளை நினைக்கொண்டு அன்றைய தினம் மத நல்லிணக்க உறுதி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுக்க நடத்த வேண்டும் என்றும் தற்போது அனைத்து மாவட்ட கழக செயலர்கள் அதே போல நிர்வாகிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஒற்றை மதவாத தேசியவாதத்தை காந்தியடிகள் ஏற்கவில்லை என்றும் அதனாலேயே மதவெறிக்கு அவர் பலியானார் என்றும் 75 ஆண்டுகள் ஆன பிறகும் அண்ணல் காந்தியார் மீதான கோபம் வகுப்புவாதிகளுக்கு குறையவில்லை என்றும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காந்தியாரை வலதுசாரி சக்திகள் இழிவுபடுத்தி வருவது தொடர்கதையாக இருக்கிறது என்றும் காந்தியால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி சொல்லி இருப்பது இதே வன்மம் கலந்த நோக்கத்துடன் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் ரவியின் இந்த கருத்தை மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக காந்தியால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி சொல்லி இருப்பதும் இதே போல ஒரு வன்மம் நிறைந்த நோக்கத்தோடு தான் என்று தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அனைத்து மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் அன்றைய தினம் மத நல்லிணக்க உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்றும் அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். அன்பை வாழ்க்கை அறநெறியாக கொண்டு மனித நேயத்தை நடைமுறை வழியாக கொண்டு வாழ்வேன் என்றும் அந்த உறுதிமொழியில் மேற்கோள் காட்டியிருக்கும் முதலமைச்சர்கள் அனைத்து உயிரிலும் ஒன்றென நினைத்து அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வேன் என்றும் அந்த உறுதிமொழியை கூற வேண்டும் என்றும் தற்போது மேற்கோள் காட்டி தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவியின் குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.